பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி டிவைன்ஸ் ஊழியத்து மூலியமா உங்களை சந்திக்க கர்த்தருக்குள் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த டெய்லி டிவைன்ஸ் ஊழியத்து மூலியமா தேவனுடைய வார்த்தையை கேட்கிற, பார்க்கிற, விசுவாசிக்கிற உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே அடியேன் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். டெய்லி உங்க வாழ்க்கையில, நாள்தோறும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் விடுதலையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களும் உண்டாக்குவாராக. ஆமென். சரி பிரியமானவர்களே, இந்த மாசம் தேவன் நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஒருவேளை இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் இருக்கிறேன், புதிய வருஷம் எனக்கு எப்படி இருக்குது கலங்கி இருக்கிறீங்களா? தேவனை கத்த சொல்றாரு, அன்பு மகனே, அன்பு மகளே, உன்னை ஆஸ்வதிக்கிறது மாத்திரமல்ல, உன் மூலியமா பூமியில் எல்லா வம்சங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை உண்டாக்குவேன். ஒருவேளை அன்பு சகோதரா, இது கேட்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், விசுவாசிக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஏற்றுக்கொள்றதுக்கு நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஆனா தேவன் வல்லமுள்ளவர், அவர் சர்வத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஆகிய ஆண்டு சொல்றாரு, மகன் மகோ, உன்னை ஆஸ்வதிக்கிறது மாத்திரமல்ல, உன் மூலியமா பூமியில் எல்லா வம்சங்களுக்கு நான் ஆசீர்வாதம் உண்டாக்க போறேன். அதான் மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13, 14 வசனம் சொல்கிறது, இந்த பூமிக்கு ஆண்டவர் நம்மள உப்பா வச்சிருக்கிறாரா. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, உப்பு நம்ம சாப்பிடுற பொருளுக்கு எவ்வளவு முக்கியம் இல்லைங்களா? அதே போலதான் ஆண்டு சொல்றாரு, இந்த பூமிக்கு உன்னை விசேஷமானதாக ஒரு உப்பாக நான் வைத்திருக்கிறேன். ரெண்டா சொல்றாரு, இந்த உலகத்துக்கு உன்னை வெளிச்சமா வைத்திருக்கிறேன். ஆமென். வெளிச்சம் இல்லாம இந்த உலகத்துல ஜனங்கள் வாழ முடியுமா? எல்லாரோட வாழ்க்கைக்கு வெளிச்சம் எவ்வளவு முக்கியம் இல்லையா? அதே போல கத்த சொல்றாரு, இந்த பூமிக்கு, இந்த உலகத்துக்கு நான் உன்னை வெளிச்சமா வச்சுக்கிறேன். இந்த பூமிக்கு உன்னை நான் உப்பா வைத்துக்கிறேன். அதே போல கத்த சொல்றாரு, இந்த உலகத்துக்கு நான் உன்னை சாட்சியா வச்சுக்கிறேன். யூ ஆர் மை விட்னஸ், நீ தான் என் சாட்சி. ஆமென். என் அன்பு சகோதரா, உங்க மூலியமா அநேக ஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்பட போறாங்க, இயேசு அறிய போறாங்க, இயேசப்பா கிட்ட அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்ள போறாங்க. உன் மூலியமா தான் உன் குடும்பத்துக்கு, உன் வாழ்க்கைக்கு, உன் சொந்த பந்தத்துக்கு, நீ இருக்கிற தேசத்துக்கு ரட்சிப்பு, ஆசீர்வாதம், விடுதலை, வெளிச்சத்தை கர்த்தர் உண்டாக்க போறார். நீங்க விசுவாசித்தீங்கன்னா கர்த்தர் உங்க தலையெழுத்தை மாத்த போறார். ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ நான் கடைக்காரனா இருக்கிறேன், தரித்திரனா இருக்கிறேன், கஷ்டத்துல இருக்கிறேன், கண்ணீர்ல இருக்கிறேன், ரொம்ப என் வாழ்க்கையில அநேகருக்கு அவமானம், பரியாசமா நான் கேலியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் நீங்க விசுவாசிக்கும் போது உங்க தலையெழுத்தை கர்த்தர் இன்னைக்கு மாத்தி எழுத போறாரு. மகனே மகளே, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆஸ்வதிக்கப்பட போகுது. நீங்க விசுவாசித்தீங்கன்னா இந்த பூமிக்கு கர்த்தர் உங்களை உப்பா வைக்க போறாரு. இந்த உலகத்துக்கு கர்த்தர் உங்களை வெளிச்சம் வைக்க போறாரு. அநேக ஜாதிகளுக்கு உங்களை சாட்சி வைக்க போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? விரும்புறீங்களா? இந்த பூமிக்கு ஏசப்பா நான் உப்பா இருக்கணும், இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும், அநேக ஜாதிக்கு நான் சாட்சியா இருக்கணும், அநேக ஜனங்களுக்கு நான் ஆசீர்வதிக்கணும். விசுவாசிங்கன்னா கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதித்து உங்க மூலியமா அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. விசுவாசத்தை ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோகத்தின் பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இதோ இந்த டெய்லி ஊழியத்து மூலியமா இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ சுவாமி, உங்களுடைய வேத வார்த்தைப்படி, உங்களுடைய வாக்குத்தப்படி இந்த பூமிக்கு அவங்களை உப்பா வைத்து, இந்த உலகத்துக்கு வெளிச்சம் வைத்து, அநேக ஜாதி ஜனங்களுக்கு சாட்சியா வைத்து, அநேக மக்களுக்கு ஆசீர்வாதம் எங்கப்பா. இதோ பூமியில எல்லா வம்சங்கள் உனக்குள்ள ஆசீர்வாதம் வார்த்தைப்படி ஒரு ஒரு குடும்பத்திலும், ஒரு தேவ வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகுவதாக. ஒரு ஒரு கர்த்தருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருகி அநேக ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு, தேசங்களுக்கு அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வாதமா வைத்துராச்சா. இவங்க மூலியமா அநேக ஜனங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாக்க கிருபை செய்வீராகப்பா. அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். அடியேன் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.